ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி தரப்புலேருந்து ஒரு பிராண்ட் நியூ மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி k50i அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கே சீரீஸ்ன்றதுனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கேமிங் ஓரியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மொபைல் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபோன் அப்படி என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸோட கண்டென்ட் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு 67 வாட்க்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள், ஒரு மொபைல், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், குவிக் ஸ்டார்ட் கைட், அதுக்கப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டி டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு பாக்ஸில் வர கண்டென்ட். ஃபிசிக்கல் ஓரியோன் வரையில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், ஒரு மைக், அதுக்கப்புறம் சிம் ஸ்லாட், டாப்பில் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீஸ், ரைட் ஹேண்ட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு பவர் ஆன் பட்டன். ஆமாங்க, இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பவர் ஆன் பட்டனில் தாங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு எல்சிடி பேனல். வாங்க ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கலாம் வாங்க. டிஸ்பிளேயில் பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கான ஒரு எல்சிடி பேனல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ப்ரொடெக்ஷன் வரையில் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் சொல்லலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு கம்ப்ளீட்லி பெசில்லெஸ் பஞ்சோல் கேமரா டிஸ்பிளேங்க. அந்த அளவுக்கு ஒரு பெசில்லெஸ் டிஸ்பிளே தான் இது. வாங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இது கே சீரிஸில் அதுக்கு தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டியோட 8100 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாலி G610 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிபியூ சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இதில் டிஃபால்ட்டாகவே பப்ஜியில் 90 FPS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூலிங் சிஸ்டம் லிக்விட் கூலிங் 2.0 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல கூலிங் சிஸ்டம். வாங்க கேமரா வைஸ் அப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கேமரான்னு வரையில் 64 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங் GW1 சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. சென்சார் வரையில் சாம்சங் அல்ட்ரா வைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமராவில் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பேட்டரி வைஸ்ன்னு பார்க்கறதுல 5080 mAh ரொம்பவே ஒரு பெரிய பேட்ரி. எனக்கு கேமிங்க்கெலாம் ரொம்பவே முக்கியமானது பேட்ரி தானே. அதனால் இவங்க மெயின் ஃபோக்கஸ் பண்ணி பேட்டரியில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஏறும். உங்களுக்கு 40 நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்ன்றது ரொம்பவே முக்கியம். ரேம் டைப்பில் LPDDR5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6GB 8GB வேரியன்ட் நமக்கு கிடைக்குதுங்க. இது ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே அக்ரெசிவாக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். இது ஸ்டோரேஜ் டைப்பில் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ரொம்பவே ஒரு லேட்டஸ்ட்டான வெர்ஷன். 128GB 256GB வேரியண்ட்டும் இருக்குங்க. அது மட்டும் இதில் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு மோட்டர்னே சொல்லலாங்க. அதுக்கப்புறம் IP53க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் எல்லாமே நல்லாயிருக்கும், தண்ணி பட்டா கூட ஒன்றும் ஆகாது. ஆண்ட்ராய்ட் 12 இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமான புதுசாக லான்ச் ஆன MIUI 13 கொடுத்துருக்காங்க. MIUI 13 கொஞ்சம் ப்ளோட்டாஸ் இருந்தாலும் நல்லாவே இருக்குங்க. அப்புறமேட்டும் இதில் 12 5G பேண்ட் இருக்குது. ஏன்னா இது ஒரு 5G மொபைல் கூட. ப்ரைஸிங் வரையில் ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க கண்டிப்பாக ஒரு 40,000 35,000க்கு மேலே தான் இருக்கணும். ஆனால் இதோட ப்ரைஸ் 26,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆமாங்க, பேஸ் வேரியன்ட் 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வெறும் 26,000 தான் இவ்வளோ ஸ்பெக்ஸோட. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபே யாருமே பண்ண மாட்டேறீங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரோம். இதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுறோம். பாய்.